பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவராய். நீர் எங்க கூட பேசுங்க. நீங்க பேசுகிற தெய்வம்ப்பா. உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வல்லமையான வார்த்தைகளை எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது. இந்த கொரிந்தியர் அதிகாரத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலையா கொரிந்து திருச்சபை, கொரிந்து பகுதியில், கொரிந்து பட்டணத்தில் இருந்ததான சபைக்கு எழுதுகிறதான ஒரு நிரூபமாக இந்த அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். பாருங்க, இந்த அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சுமார் AD 55வது வருடம் அவர் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த அதிகாரத்தை எழுதி அந்த ஜனங்களுக்கு, அந்த 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 கொரிந்து பட்டணத்திலிருந்து சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு, அந்த விசுவாச ஜனங்களுக்கும் அங்கே ஊழியம் செய்கிறதான மூப்பர்களுக்குமாக எழுதி கொடுக்கப்பட்டதான ஒரு அதிகாரம் தான் நம்ம இப்போ படித்ததான அதிகாரம். பாருங்க, அப்போ அன்றைக்கு முதல் நூற்றாண்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, அப்போஸ்தலர்களை கர்த்தர் உருவாக்கி அவர்களை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக முதல் நூற்றாண்டில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காக அநேகரை சீசனாய் கர்த்தர் அழைத்து சீசனை அப்போஸ்தலனாக மாற்றி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனால் முதல் நூற்றாண்டில் நடந்த அந்த மகிமையான காரியங்கள், அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ரிவைவல் இந்த கடைசி காலம் என்று நம்ம சொல்கிறோம், பின்மாறி காலம் என்று சொல்லுகிறோம், கிளைமாக்ஸில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சபைகளிலும் இன்றைக்கு என்ன இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை இன்றைக்கு என்ன செய்யலை, நம்ம பார்த்து ரொம்ப நாட்கள் ஆன மாதிரி. அதாவது வேதத்தில் நம்ம எழுதி வைத்திருக்கிறத படிக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய காலங்களில் இருக்கிற சபைகளுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை பார்க்கலையேங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள அதிகமாக இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு நான் ஒரு அதிகாரத்தை படித்து கொண்டிருந்தேன். ஆகாய் 2வது அதிகாரத்தில் அப்படியாக அந்த வசனத்தை நான் படிக்கும்போது அதில் ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். என்னவென்று சொல்லப்பட்டிருக்கின்றா, அதாவது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா, ரொம்ப பிரகாசமாக, ரொம்ப மகிமை நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் கடைசி காலங்களில் நடக்க போகிறதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், முந்தின ஆலயமாகிய எருசலேமில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அநேக ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார், அந்த இடத்துல கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரத்தை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேம் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது உண்மைதான், தேவனுடைய பிரசன்னமாக கடந்து வந்தது உண்மைதான், அந்த இடத்துல ஜெபித்தவங்க வாழ்க்கையில நன்மை உண்டானது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயமாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று. அதோடு சேர்ந்து நீங்களும் நானும் எல்லாம் ஒன்று, இரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறதான முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயமாகிய இரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டமாகிய கர்த்தருடைய சபையில இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, பெரிய மகிமை வெளிப்பட போகிறது என்று சொல்லி அன்றைக்கு ஆகாயில கர்த்தர் பேசின அதே தேவன் இன்றைக்கு உங்களோடும் என்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பாருங்க, இந்த பிந்தின ஆலயமாகிய இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, சபை மக்களே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிந்தின ஆலயத்தின் மகிமை பயங்கரமாக இருக்க போகிறது, அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான். ஆண்டவர் அன்றைக்கு முதல் நூற்றாண்டு சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது உண்மைதான். ஆனால் இந்த 21வது நூற்றாண்டில் பின்மாறி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபைகளுக்கு அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் ஊற்ற போகிறார். அந்த மகிமை வரும்போது என்ன நடக்குமா, என்ன நடக்க போகிறது, அதற்காக கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன சொல்கிறார், 7வது வசனம், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அப்படி என்று சொன்னால், இந்த பிந்தின மகிமையை சுமக்கிற சபை எப்படி இருக்க வேண்டுமா, ஆண்டவருடைய வரத்தை சுமக்கிறவர்களாய், கர்த்தருடைய பாரத்தை முதலாவது சுமக்கணும். உண்மைதான், கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிற சபையே
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறதான அந்த வரங்களினால கடைசி காலத்துல அப்படிப்பட்ட வரங்களை தந்து சபையே கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வரமுள்ள சபையாக, வரமுள்ள ஊழியக்காரர்களாய், வரமுள்ள விசுவாசிகளாய் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. அதனாலதான் பவுலையா முதல் நூற்றாண்டிலேயே கொரிந்து சபையை பார்த்து சொன்னாரு, சொல்லி கொடுத்தாரா தேவனுடைய பாரம், தேவன் மேல இருந்த அந்த பாரத்தை, தேவன் ஜனங்கள் மேல இருக்கிற பாரத்தை ஆண்டவர் பவுலையா மூலமாக கர்த்தர் பேசுறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவுள்ளவர்களாய், வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு கடைசி காலத்துல அநேக சபைகள் இருக்கிறது, வரத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க, வரத்தை குறித்து அறிவு இல்லாமல் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இந்தியா தேசத்துல பாருங்க, சபைகளை அடித்து நொறுக்கிறார்கள், சபைகளை கட்டிடங்களை ஒன்றுமில்லாமல் செய்கிறார்கள். கிறிஸ்துமஸ் காலங்களில் பலவிதமான கொடிய காரியங்களை இன்னைக்கு இந்தியா தேசத்துல உண்டானது. உலகம் எங்கும் இன்னைக்கு பல நாடுகளில் இன்னைக்கு உபத்திரவங்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மைத்தான், ஒரு புறம் உபத்திரவம், ஆனால் இன்னொரு புறம் என்ன இல்லை, ஒரு பெரிய மகிமையான காரியங்கள் சபைகளுக்குள்ளிருந்து வெளிப்படவில்லைங்க. ஏனென்று சொன்னால் முதல் நூற்றாண்டுல ஆண்டவர் சபைகளுக்கு உபத்திரவம் வந்தது உண்மைதான். ஒரு புறம் உபத்திரவம், இன்னொரு புறம் மகிமையான காரியங்களை கர்த்தர் உடனுக்குடனடியாக செய்தார் முதல் நூற்றாண்டுல. அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அந்த மகிமை எங்கே போனது? ஆண்டவருடைய வல்லமை குறைந்து விட்டதா? ஆண்டவருடைய வரம் குறைந்து விட்டதா? ஆண்டவருடைய மகிமை குறைந்து விட்டதா? இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப ஏன் அந்த வரங்கள், ஏன் அந்த மகிமை இன்னைக்கு சபைகளை விட்டு மாறி போனதா? மகிமை ஊழியக்காரர்களை விட்டு எடுபட்டு போனதா என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிறாரு. இல்லைங்க. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த வரங்களை குறித்த அறிவு இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லை. சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட பிரசங்கங்களும் நம்ம என்ன செய்யறதில்ல, இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள சொல்லி கொடுக்கறதில்ல. ஆனால் இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டுமே பேசி இன்னைக்கு நேரங்களை கடத்தி விடுகிறபடினால ஜனங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இல்லாதவர்களா இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். என்ன சொல்கிறார்? அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் வரத்துல இன்னைக்கு சபைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் குறைந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து அறிவற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்த வாஞ்சை அவர்களுக்குள்ள இல்லைங்க. ஆண்டவருடைய வரத்தை செயல்பட்டு நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும், உலகம் எங்கும் ஒரு எழுப்புதலுக்கு என்னை பயன்படுத்த வேண்டும், எங்கள் சபை கடைசி கால எழுப்புதலுக்கு தயாராக வேண்டும் என்கிற ஏக்கமும் விருப்பமும் இல்லாதவர்களாய் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு? நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவளா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்கலாம். பிரதர், எனக்கு கடனில் நான் இருக்கிறேன் பிரதர், என் வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்குதுன்னு சொல்லி உலக பிரகாரமான குறைவுகளையே நீங்கள் அதிகமாக ஹைலைட் பண்ணி பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல, ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் எந்த இடத்துல குறைபட்டிருக்கிறேன்? எஸ், நான் குறைபட்டிருக்கேன். நான் இந்த வசனத்தை படித்து பல நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சபையில இப்படிப்பட்ட வரங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த ஆத்துமாக்கள் மேல இப்படிப்பட்ட வரங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஏங்குகிறவனாக ஏங்கிக் கொண்டே தான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கமாய் செய்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் எந்தெந்த காரியத்துல வரங்களை நீங்கள் குறைபட்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய வருஷத்துல 2026 வருடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற புதிய வருஷத்தை அனுபவித்து புதிய வருஷத்துல ஆண்டவர் உன்னையும் என்னையும் என்ன செய்ய போகிறாராம்? ஒரு விசேஷித்த வரங்கள்னால ஆண்டவர் உங்களை என்னை நிரப்ப போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்க கண்டுபிடிக்கணும், யாதொரு வரத்துல நான் குறைபட்டிருக்கிறேன் பிரதர், எனக்கு வரத்தை பத்தியே நாலேஜ் இல்லை பிரதர், எனக்கு வரத்தின் மேல எனக்கு வாஞ்சையும் கிடையாது, அதை பெற்றுக்கொள்ளணுன்ற தாகமும் இல்லாமல் நீ ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வரத்தை குறித்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ற பிரசங்கியாரும் ரொம்ப கம்மி, வரம் பெற்ற ஊழியக்காரர்களும் ரொம்ப கம்மியானவராக இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பலவிதமான எண்ணங்கள். நான் வரம் பெற்று விட்டு விட்டால் நான் விழுந்து போயிடுவேன், நான் வரம் பெற்று கொண்டால் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை மறுதலித்து போயிடுவேன், நான் வரம் பெற்று கொண்டால், இப்படி பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறபடினால வரத்தின் மேல ஏக்கம் இல்லாதவர்களா இன்னைக்கு அநேகர் மாறிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இன்னொரு புறம் இப்படி யோசிக்கிறோம், நான் தகுதியெல்லாம் கிடையாது, நான் வரம் பெற்றுக் கொள்வதற்கெல்லாம் தகுதி இல்லைங்க,
நான் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். சிலர் எப்படி யோசிக்கிறாங்க, இல்லை எனக்கு வரத்தை பற்றிலாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு, அதனால் ஏற்ற காலத்தில் அவர் வரம் தந்து விடுவார் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவளாய் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அப்போ நம்ம எப்படி உலக காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் இல்லையா, ஆண்டவரே எனக்கு அதைத்தாங்க இதைத்தாங்கன்னு கேட்குறோமே, ஆனால் அதை தாண்டி அதை காட்டிலும் மேலானதாய் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஏக்கமாய் விரும்பி ஏங்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் வரத்தில், நான் நிறைய வரத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், விசுவாச வரம் எனக்குள்ள சரியா இல்லைப்பா, எனக்குள்ள அந்நிய பாச வரம் இல்லைப்பா, எனக்குள்ள என்ன இல்லை, எனக்குள்ள ஆண்டவரே தீர்க்க தரிசன வரம் இல்லை, குணமாக்குகிற வரம் இல்லை, எனக்குள்ள அற்புதங்களை செய்கிற வரம் இல்லைப்பா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லை ஆண்டவரே. இப்படி பலவிதமான வரங்கள் நமக்குள்ள இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம சோர்ந்து போய் சின்ன பிரச்சனைகள் வந்தாலே நம்ம பயந்து போயிடுறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே ஆண்டவர் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி போயிடுறோம். ஏன் தெரியுமா? இந்த வரம் இல்லாததுனால. ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வரத்தின் மேல ஒரு வாஞ்சையை பெற்றுக்கொள், வரத்தை கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் ஆயத்தப்பட விரும்புகிறீர்களா? ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு தரப்போகிறார். ஏன் என்று சொன்னால் பாருங்க, தொடர்ந்து வசனம் சொல்லுது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். பாருங்க, அப்படி என்று சொன்னால் கடைசி காலம், ஆண்டோட வருகையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று உலகம் எங்கும் சத்தங்கள். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எக்காலத்தை போன்று ஆண்டவர் ஊதி கொண்டிருக்கிறார். உலகம் எங்கும் ஆண்டோட வருகைக்கான செய்திகள் இன்னைக்கு அநேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் பல பகுதிகளிலும் ஆண்டவருடைய வருகையின் சப்தங்கள் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் பல நாடுகளிலும் ஆண்டவர் வருகிறதை குறித்த செய்திகள் இன்னைக்கு பரவலாக நீங்க யூடியூபிலும் நியூஸிலும் பல இடங்களிலும் பரவ செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இயேசுபாவுடைய வருகைக்கு முன்னாடி வரங்கள் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த வரம், ஒருபுறம் இயேசுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது உண்மைதான். உலகத்திற்கு நம்ம இயேசுவின் வருகையை அறிவிக்கணும். சபையை ஆண்டோட வருகையை சொல்லி சபைகளை ஆண்டோட வருகைக்கு நேராக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியமா இருக்கும் போதும் இருந்து கொண்டிருந்தாலும், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க மேல, என் சபை மேல ஒரு பெரிய பின்மாறி அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். ஒரு பின்மாறி அபிஷேகம் சபைகளுக்குள்ள ஊற்றப்படும் போது அவர்கள் வரம் பெற்றவர்களாய் மாறுவார்கள். யாதொரு வரமும் குறைவற்றவர்களாய் மாறி அவர்களை கொண்டு அவங்க தேசத்தை, அவர்கள் வாழ்கிற கிராமத்தை, அவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்பிலே நடத்துவதற்கு இந்த வரம் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குதுங்க. அதனால ஆண்டோட வருகை சீக்கிரமா வரப்போகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டோட வருகை குறித்ததான அதனுடைய அந்த வருகையின் நாட்கள் குறுகி கொண்டு போய்கொண்டிருக்கிறதோ, அதை தாண்டி அதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உங்களுக்கு வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை தாங்கப்பா, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கு, ஆண்டவரே அந்த வருகை குறித்து உலகமெங்கும் சொல்லி நிறைய ஜனங்களை உடைய வருகைக்கு நேராய் நடத்துவதற்கு எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. யாதொரு வரத்துல நான் குறைவற்றவனா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சமர்ப்பணம் பண்ணுவோம், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வாஞ்சியை தந்து வரங்களை தரப்போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனிவுள்ளதாய் மாறட்டும். பிரசங்கிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வரத்தை கொடுத்து கடைசி கால எழுப்புதல் எங்களை பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.